ஹரி ஓம் நன்றாக இரு குரு வாழ்க குருவே துணை. ஓம் நமோ துர்காயே நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான பதிவு. இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதை தள்ளி விட்டுறாதீங்க. இதை பார்க்கறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய பதிவு. இது முக்கியமான பதிவு. நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் போடுறது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிஜத்தில் வச்சு நான் பயன்படுத்தி வர விஷயத்தை மட்டும்தான் எடுத்து போட்டுன்னு இருக்கிறேன். என் குருநாதர் எனக்கு கொடுத்த அருளிய விஷயந்தான் எல்லாத்தையும் நான் கொடுத்துன்னு இருக்கிறேன். அதனால் எல்லா வீடியோ போல் இதை குறைவாக எடுக்காதீங்க. இதில் நிறையா எடிட்டிங் பண்ணி அது இதுன்னு பண்ணுறதுக்கெலாம் நம்மக்கிட்ட இல்லை. இருக்கிற நிஜத்தை அப்படியே உங்ககிட்ட காட்டுறேன், உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். இதனால் இன்னி இருக்கிற டெக்னாலஜியில் இது போல் ஒரு வசதி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வர முடியுது. இல்லைன்னா யாருக்கும் தெரியாத, என்னை சார்ந்த ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் இது தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இந்தமாரி யூடியூப் வசதி இருக்கிறதுனால என்கிட்ட இருக்கிற விஷயம் இந்த உலகத்துக்கு தெரிகிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகிருக்குது. அதனால் இந்த பதிவை நீங்கள் தவற விடாமல் பாருங்கள், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தவிர இந்த எத்தனையோ பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க, எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு, உங்களுக்கு வாழ்க்கை ஒரு திருப்புமுனையை கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இது. அதனால் இது தவறாத பாருங்கள். மாந்திரிகம் அப்படின்னா என்ன? இன்றைக்கி மாந்திரிகம் அப்படின்னா எடுத்ததுமே ஜனங்க மனசில் ஒரு கருத்து டக்குன்னு வந்துடும். மந்திரக்காரன், சூனியம் செய்கிறவன், ஏவல் செய்கிறவன், பில்லி சூனியம் செய்வான் அப்படின்னு தான் எடுத்ததுமே அவங்க மைண்டுக்கு சிந்தனைக்கு வரக்கூடிய ஒரே விஷயம் டக்குன்னு அதுதான். மாந்திரிகம்னா என்னதுங்க? ஒருத்தனை அழிக்கக்கூடிய இது மட்டும்தான் மாந்திரிகமா? மாந்திரிகத்தில் எத்தனையோ தேவதைகள் இருக்கிறாங்க. சகாப்த சித்தி என்ற உச்சநிலை இருக்குது. மூலப்பிரயோகம் இருக்குது மாந்திரிகத்தில். சுழிமுனை திறக்கும். மாந்திரிகவாதின்ற ஒரு சாதாரணம் கிடையாது, அவன் ஒரு தவயோகி. ஏன்னா முனிவர்கள் காட்டுக்கு போய் எல்லா ஆசையும் விட்டு துறந்து தான் அந்த தவத்தை செஞ்சு சித்தி அடைகிறாங்க. அதேமாரி மாந்திரிகத்தில் எல்லா தெய்வங்களையும் தன் வசப்படுத்துறதுக்கு, சித்தி செய்கிறதுக்கு, அவன் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் துறந்தாகணும். சாதாரண நீங்கள் வாழற வாழ்க்கை அவனால் வாழ முடியாது. அந்த மந்திரத்தை உருவேற்றி அவன் சித்தியாக்கி அவன் கைக்கு கொண்டு வரதுக்குள்ள அவன் மறுஜென்மம் எடுப்பான். இதை மாந்திரிகம், உண்மையான மாந்திரிகம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு தேவதையும் தன் வசதிகளை கொண்டு வரதுக்குள்ள அவனுக்கு வரக்கூடிய சோதனைகளும் துன்பங்களும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதனால் மாந்திரிகம் என்பது தவறான விஷயம் கிடையாது. மாந்திரிகத்தில் பட்டு போன ஒரு மரத்தை துளிர செய்து தழைக்க செய்து பூ கனி காயின்னு தழைக்க வைக்கலாம். அதே போல் தழைத்து ஓங்கும் ஒரு மரத்தை பட்டு போகவும் செய்யலாம். ரெண்டுமே மாந்திரிகத்தில் உண்டு. அதனால் மாந்திரிகன்னு சூனியம் செய்கிறோம், மந்திரம் செய்கிறோம், சூனியக்காரன், இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது தவறான விஷயம். மாந்திரிகத்தில் எத்தனையோ மகத்தான விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா? ஸ்ரீ சக்கரம், சிதம்பர சக்கரம், இதெல்லாம் மாந்திரிகத்தினுடைய இதுதான், மாந்திரிகத்தில் தான் இருக்குது. என் குருநாதர் எனக்கு அருளியது சிதம்பர சக்கரம். சிதம்பர சக்கரத்தை பற்றி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. சிதம்பர சக்கரம் என்பது என்ன? சாட்சாத் அந்த சிவபெருமானுடைய சொரூபம் தான் அந்த சக்கரம். சிதம்பர சக்கரம் ஸ்ரீசக்கரம் எப்படியோ அதே போன்று தான் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட மாறுபட இல்லை. சாட்சாத் அந்த சிவபெருமானே. இன்றைக்கி ஸ்ரீசக்கரன்ட்டு நிறையா நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க, நிறையா கடைகளில் இருக்குது, பிரிண்டிங் போட்டு விற்கிறாங்க, நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் எனக்கு என்னவோ அது தெரியல எனக்கு. இது ஸ்ரீசக்கரன்றது இது என் குருநாதர், அவர் குருநாதர் அவர் கொடுத்தாரு.
அப்புறம் என் குருநாதர் எனக்கு கொடுத்தாரு சிவனுடைய மந்திரத்தை அது உருவேற்றி சித்தி ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ரீசக்கரன்றது பலிதமாகும். ஸ்ரீசக்கரம் எல்லாராலையும் கொடுத்துடலாம் முடியாது. சிவமந்திரத்தை உட்காந்து அது உரு கொடுத்து சிவன் காட்சிலாம் தெரியாது. உரு கொடுத்தா அவருடைய குரல் மட்டும்தான் கேட்கும். ஏன்னா இருக்கிறதுலே சிவன் பெரிய தெய்வம். அதனால் பெரிய தெய்வத்தினுடைய காட்சி கிடைக்காது. மற்ற தெய்வங்களுடைய காட்சி விநாயகர், முருகர், அப்புறம் மாரியம்மன், ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் நிஷ்டையில் தெரிவாங்க. நிஷ்டையில் தோன்றி காட்சி கொடுப்பாங்க. ஆனால் சிவனுடைய மட்டும் காட்சி கொடுக்கல. குரல் மட்டும்தான் கேட்கும். அவருடைய ஆசீர்வாதம் தான் கேட்கும். அதுதான் அவர் வந்துட்டால் நமக்கு சித்தியானதாக அர்த்தம். அப்படி வந்தது தான் எனக்கு அப்படி கொடுத்தது தான் எனக்கு இந்த சிதம்பர சக்கரம். சிதம்பர சக்கரம்னா என்ன? ஒரு மனிதனுடைய கர்ம வினை, ஒரு மனிதனுடைய நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு ரெண்டு இருக்குது. கெட்ட கர்மான்னு தீய கர்மான்னு ஒன்று இருக்குது. அவன் கர்ம வினையினால் அவன் வாழ்க்கையில் என்னென்னவோ துன்பத்தை அடைவான். போகாத கோயில் இருக்காது. எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களை சென்று எத்தனையோ குளத்தில் போய் நீராடி இருப்பான், குளிச்சிருப்பான். அப்போ கூட அவனுக்கு ஒரு விடுவு காலம் கிடைச்சிருக்காது. என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். எத்தனையோ பேர் மாந்திரிகவாதி கிட்ட போய் கேட்பாங்க. சாஸ்திர தெரிஞ்ச சாமியார்கள் எத்தனையோ பேர்கிட்ட போய் கேட்பாங்க, வழிமுறை கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, பல வழிமுறைகள் சொல்லுவாங்க. உங்களுக்கு இது சரியில்லை, அது சரியில்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, உங்கள் கர்ம வினைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ம வினை எப்படிப்பா போக்குவது? வீடு மனை சரியில்லைன்னா சரி செஞ்சிடலாம். ஜாதகத்தில் கோளாறுன்னா பரிகாரம் பண்ணிடலாம். கர்ம வினையை போக்குவது எப்படி? கர்ம வினையை போக்குவது மட்டும் சிவபெருமானை மட்டும்தான் முடியும். எம்பெருமான் ஒருவராலே முடியும். கர்ம வினையை போக்க வல்லவர் அவர் தான். இன்னைக்கு காலகட்டத்தில் நிஜம் எங்கே இருக்குது அப்படின்னு மக்களுக்கு அறிய முடியல. நிஜம் இந்த வாயிலாக வருது உலகத்துக்கு. இதுக்கு நீங்கள் உணரணும். இதை யாரெல்லாம் உணர்றீங்களோ அவங்களுக்கு கர்ம வினை நல்லா இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எதனால் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பல ஆயிரங்கள் செலவு பண்ணி எங்கெங்கேயோ போய் சேர்ந்து எதோ பண்ணி சக்கரங்கள் வாங்கி வீட்டுக்கு நிறையா வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. எந்த பணமும் அவங்க கிடைக்கிறது கிடையாது. இந்த ஸ்ரீ சக்கரத்தை பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நாங்கள் வழிமுறையாக பயன்படுத்தின்னு வர, நடைமுறையில் அனுபவத்தில் நாங்கள் பயன்படுத்தின்னு வர ஒரு சக்கரம், ஸ்ரீ சக்கரம். சாரி மன்னிச்சிருங்க, சிதம்பர சக்கரம். ஸ்ரீ சக்கரம்னு சொல்லிட்டேன். சிதம்பர சக்கரம் இதுதான் பயன்படுத்தி வரோம். உண்மையான சக்கரம் இதுதான். உண்மையான சக்கரம் இதுதான். எனக்கு என் குருநாதர் கொடுத்தது. அதை அப்படியே பயன்படுத்தின்னு வரோம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சிதம்பர சக்கரம் இது வரைக்கும் என்கிட்ட 2 பேர் தான் பெற்று வாங்கி பலன் அடைஞ்சிக்கிறாங்க. 2 பேர் தான் வாங்கி இதை பலன் அடைஞ்சிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ம வினை அவங்களுக்கு தான் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். மீதி பேருக்கெல்லாம் நல்லா இல்லை. அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்கணும். அப்படி தான் அதுக்கு பொருள். அந்த 2 பேர் வாங்கி பயனடைஞ்சு அவங்க வாழ்க்கையில். இதில் இன்னொரு கஷ்டமான விஷயம் எனக்கு என்னென்னா, வாங்கினவங்க இப்போ நான் சொல்கிறதுனால மக்களுக்கு சில பேருக்கு ஏற்றுக்குவாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்பிக்கை இல்லாத போகும். இதெல்லாம் உண்டு. ஆனால் வாங்கி பயனடைஞ்சவங்க அதை பிறருக்கு சொல்லணும். நான் இவங்ககிட்ட வாங்கி நான் பயனடைஞ்சேன், எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் இந்த சிதம்பர சக்கரத்தை வாங்கின 2 பேருமே அப்படியே கப்புன்னு அடையிட்டாங்க. ரகசியமாக என்கிட்ட நல்ல பொருட்களை வாங்கி பலன் அடைகிறாங்களே தவிர 4 பேருக்கு அதை சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன மனசில் என்னவோ எதுவோ எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கணும். அதுதான் நல்லது. 2 பேர் வாங்கி இன்றைக்கி இப்போ ஏற்பட்ட உண்மையான பெரிய சிதம்பர சக்கரம் 2 பேருக்கு தான் போய்க்குதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க.
2 பேர் மட்டும்தான் வாழ்க்கையில் வாங்கி இதை பயனடைஞ்சு அனுபவத்தில் என்னை சார்ந்த ஒரு 2 பேர் வாங்கி பயனடைச்சு இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் பெரிய நிலையில். சிதம்பர சக்கரம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை கொடுக்கும். எதை கேட்குறீங்களா நீங்கள் வந்து தவறான விஷயத்தெல்லாம் உடனே நீங்கள் அப்படி கற்பனை பண்ணிடக்கூடாது. ஏன்னா மக்கள் அப்படி தானே ஒரு இதுவாக யதார்த்தமாக தான் நினைப்பாங்க. எதை கேட்கணும் எல்லாமே கொடுத்துருமான்னு அப்படின்னு கேட்பாங்களா. சிவன் வந்து ஒரு தர்ம தேவதை. தர்மத்துக்கு மட்டும்தான் துணை இருப்பார், அதர்மத்துக்கு துணை நிற்க மாட்டார், அதர்மத்துக்கு துணை போக மாட்டார். இது இருக்கிறவங்க வீட்டில் பில்லி சூனியம் பேய் பிசாசு ஏவல் எதிரிகள் ஏவி விடுறது இதெல்லாம் ஒன்று நடைபெற வாய்ப்பே கிடையாது. துளி கூட வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் எங்கே திசையில் இருக்குதுன்னே தெரியாது. அவன் அங்கே நினச்சாலே பறந்துடுவான். சிதம்பர சக்கரம் இருக்கிற இடத்துல எதுவுமே வாய்ப்பு கிடையாது. இதை வச்சு பூஜை செஞ்சு வழிமுறை பண்ணி வந்தீங்கன்னா சிவபெருமான் சாட்சாத் அந்த சிவபெருமானுக்கிட்டே நீங்கள் வந்து எல்லாத்தையும் கேட்குற மாதிரி போய் கேட்கலாம். ஐயா, எனக்கு தொழிலில் வளர்ச்சி இல்லை, பணங்காசு வரலை, கடனாக இருக்குது, 10 ரூபா சம்பாதிக்கிறேன், 30 ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்லி பாருங்களா. அதுக்கு தீர்வு கிடைக்குதா இல்லையான்னு பாருங்களா. கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதை வாங்கினவங்க பெற்றவங்க என்கிட்ட தான் சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்க மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டுறாங்க. சொன்னால் எங்கே அவங்களும் வந்து நன்மை அடைஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். நான் என்கிட்ட வந்து சொல்கிறேன், நல்லாவே இருக்குது ஐயா, நீங்கள் கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சந்ததிகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க, அது செய்கிறாங்க. மற்ற வெளிநபர்களுக்கு இது பண்ண மாட்டுறாங்க. அதனால் வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்தை மன்னிச்சிடுங்க, இந்த சிதம்பர சக்கரத்தை வாங்கி அனைவரும் பயனடைய வேணும். மாந்திரிகன்றது என்னன்னு ஒரு தவறான கருத்து இருக்குது. அந்த தவறான கருத்து நீங்கள் மாற்றிக்கிங்க. மாந்திரிகன்றது ஒரு மகத்தான விஷயம். அதில் எத்தனையோ தர்ம தேவதைகள் இருக்கிறாங்க, நல்ல தேவதைகள் இருக்கிறாங்க, துர்தேவதைகளும் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதன் கூலி கொடுத்தா வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க மாந்திரிகத்தில். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போய் செஞ்சுட்டு வருவாங்க, அது இருக்கிறாங்க. ஆனால் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நல்லதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், கெட்டதை நம்ம எடுத்துக்கூடாது இல்லைங்களா. அதனால் இந்த சிதம்பர சக்கரத்தை வாங்கி அனைவரும் பயனடைய வேணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க, உங்கள் மனசில் இருக்கிறத தெரிவிங்க. அப்போ தான் நான் அதுக்கு பதில் போட முடியும். அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம்.